ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பொறுமை காத்து கொண்டு இருப்பவன் இங்கு சிறந்தவன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், அவன் மட்டும்தான் அவனுக்கு பிடித்ததை அனுபவிக்கிறான். ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை உங்களிடம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது. அந்த பிடித்திருக்கும் விஷயம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க மறுத்தால் அவசரமாக அப்பொழுது என்ன கிடைக்கிறதோ அதை தான் உங்களால் பெற முடியும். அதை பெற்ற உடனே சில நாட்கள் கழித்து உங்களுக்கு பிடித்தது கிடைக்கும் பொழுது அதை உங்களால் பெற முடியாது. உங்களுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு வாழ்க்கையை நீங்கள் அவசரமாக கேட்கிறீர்கள். அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுக்காமல் வைத்திருக்கிறேன். அதற்காக நீங்கள் வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கையும் கொடுக்கிறேன் என்ற பொழுது அந்த வாழ்க்கையையும் விட முடியாமல் இந்த வாழ்க்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பீர்கள். அதனால் மட்டும்தான் சொல்வேன், உங்களை நான் நெருங்கி வந்து கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள் என்றால் பொறுத்திருக்க வேண்டியது உங்கள் கையில் உள்ளது. அதை விட்டுவிட்டு நான் பொறுத்திருப்பதா, நான் இப்படி இருப்பதா, நான் அப்படி இருப்பதா என்ற விவாதத்தை நீங்கள் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இங்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிவது அல்ல. தெய்வங்கள் பொறுத்திரு என்று சொன்னால் தெய்வத்தை போட்டு குற்றத்தை சாட்டுகிறார்களே தவிர மற்றபடி தெய்வம் நமக்கு நல்லதுதான் செய்யும் என்பதை இங்கு யாருமே எதுவுமே யோசிப்பது அல்ல. கொஞ்சமாவது யோசித்து முடிவெடுக்கும் வழிகளை பாருங்கள். உங்கள் கடினமான உழைப்புக்கான நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக உழைக்கவில்லை, ஏனோ தானோ என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உழைக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உழைத்திருக்கும் அத்தனையும் எனக்கு நல்லது நடக்கும், என் வாழ்க்கையில் சிறந்தது கிடைக்கும், நல்லதொரு மாற்றங்கள் எனக்காக அமையும் என்பதை தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும் பொழுது உங்களை நான் எப்படி நம்ப மறுப்பேன்? நீங்கள் என்னை நம்புகிறீர்கள். உங்களை நான் காப்பேன், உங்களுக்கு நான் வழி நடத்துவேன், உங்களுக்கு யோகமான சில விஷயங்களை அள்ளி கொடுப்பேன் என்று நீங்கள் நம்பும் பொழுது நான் உங்களை எப்படி கைவிடுவேன்? அதற்கெல்லாம் வாய்ப்புகள் அல்ல. பொறுமையோடு கையாண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் சிறப்பான காலங்கள் தான். துரோகிகள் உங்களை போட்டு அழித்து விட்டார்கள். நிறைய விஷயத்தை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்காமல் தீய விஷயத்தை கொடுத்து 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 உங்களை தேவையே இல்லாமல் கலங்க வைத்து விட்டார்கள். ஆனால் நான் உங்களை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கலங்க வைக்க மாட்டேன். நான் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்புகளை எல்லாம் கொடுக்கிறேன் என்று. உங்களை யார் கவலைப்படுத்தினார் அதை முதலில் சொல்லுங்கள். என்னிடம் சற்று அதை பற்றி கூறுங்கள். யார் உங்களை பற்றி விமர்சனம் செய்தார் எனக்கு அதை பற்றி கூறுங்கள். சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏனென்றால் அதிகமான பேர் உங்களை கஷ்டப்படுத்தினார்கள். அதிகமான பேர் உங்களுக்கு கவலைப்படுத்தினார்கள். எல்லா நிலைமையிலேயும் பல நாளாக இருக்கும் போராட்டங்கள் அனைத்தும் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் முடியும். யாரை கண்டும் நீங்கள் அழுது புலம்பி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இழந்து நிற்க வேண்டாம். யாரை பார்த்தும் எனக்கு இவர்கள் உதவி செய்யவில்லை என்று நிற்க வேண்டாம். தெய்வங்கள் உங்களுக்கான உதவிகளை செய்யும். தெய்வம் உங்களுக்கான யோகத்தை உங்களிடம் வந்து சேர்க்கும். வெறுப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பது, வெறுப்பு தான். அந்த வெறுப்புகள் மட்டும் நான் குறைத்து விட்டேன் என்றால் வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இன்பங்கள் சாதாரணமாக ஆகிவிடும். இப்பொழுது உங்களுக்கு இன்பம் இல்லை, உங்களிடம் இப்பொழுது இன்பமே இல்லை. ஆனால் போக போக இன்பங்கள் உங்களை சேரும். இன்பங்கள் உங்களை சேரும். உங்களுக்கான யோகங்களும் உங்களுக்கான மாற்றங்களும் உங்களை சேரும். என்னதான் உங்களுக்கு வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு
கவலைகளும் பாரங்களும் இருந்தாலும் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நான் முடிவெடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொன்றும் மிக மிக பிரகாசமாக இருக்கும் என்பதை என்னால் கூற முடியும். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது எல்லாமும் நல்லபடியாக கிடைக்கும் என்று என்னால் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்க முடியும். போதும், அழுதது போதும், கலங்கியது போதும். மற்றவன் எனக்கு உதவி செய்யவில்லை, மற்றவன் எனக்கு நிறைய கவலைகளை கொடுத்து விட்டான், மற்றவன் எனக்கு பாரத்தையே கொடுத்து விட்டான் என்று மற்றவனை பற்றி புலம்பியது எல்லாம் போதும். இதற்கு பிறகு நாம் எப்படி வாழப் போகிறோம், என்ன விதமாக சந்தோஷத்தில் இருக்க போகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் என்பதை பற்றியே யோசியுங்கள். நீங்கள் யோசித்து யோசித்து ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக செய்து வர வர திருப்பங்கள் தானாகவே கிடைக்கும். புரிந்ததா? அலட்சியங்களோடு பாரத்தோடு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருக்காதீர்கள். நீங்கள் கவலைப்படுவதனால் இங்கு எதுவும் மாறப்போவது அல்ல. எது நடக்குமோ அது நடக்கும், எது உங்களோடு இருக்குமோ அது உங்களோடு தான் இருக்கும். அதனால் தேவையில்லாத பயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு எல்லா நாளும் உங்களுக்கு தெய்வத்துடைய அருள் இருக்கிறது. தெய்வத்தினுடைய அருள் எல்லா நாளும் உங்களுக்காக இருக்கும் என்று நம்பி புதிதாக நான் தரக்கூடிய வாழ்க்கையை பிடித்து கொள்ளுங்கள். யாருக்கும் எப்பொழுதும் துரோகத்தை செய்து கொடுத்து நான் எல்லா நாளும் எல்லா பொழுதும் உன்னுடைய பொறுமைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இனிவரும் காலத்தில் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். வெறுத்து விடாதே, எதையும் வெறுத்து விடாதே. நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்து விடாதே. ஏனென்றால் அப்படி வந்தீர்கள் என்றால் நிம்மதி கிடைக்காது. அப்படி வந்தாய் என்றால் வாழ்க்கையில் அமைதிகள் கிடைக்காது. ஆனால் நீ இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கும் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் மாறும். ஒவ்வொரு பொழுதுகளும் வாழ்வில் மாறும். உன்னுடைய பயத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வுகள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய அவசியங்கள் இனிவரும் நாளில் உனக்கு கிடையாது. நீ எதற்காக பயந்தாயோ, எந்த விஷயத்திற்காக பயந்தாயோ, எது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடும், எது உன்னுடைய வாழ்க்கையில் கவலையாகிவிடும் என்று நினைத்தாயோ, இனி அதெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். பொறுமையோடு இருக்கும் எல்லோருக்கும் இந்த சாய் என்றுமே சந்தோஷத்தையே தருவேன். சாயை நம்பிய அத்தனை நபர்களுக்கும் துணை சாய்தான். இந்த சாய் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கானதாக இருக்கும், உங்களுக்கானதாக அமையும். நான் ஏன் மற்றவர்களிடம் உன்னை பற்றி குறை கூறப் போகிறேன்? என்னிடம் நீ எந்த விஷயத்தை சொன்னாலும் அது எப்பொழுதுமே சரிதான், அது வெளிப்போகாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, சாயிடம் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் வெளியே போகுமோ? சாயிடம் என்ன ஒரு அர்த்தம்? சாய் யாரிடமும் சொல்ல மாட்டேன். தெய்வத்திடம் சொல்லும் எந்த ஒரு விஷயமும் வெளியில் செல்லாது. எல்லாம் நல்லதாகவே இருக்கும். எப்பொழுதும் கூட இருப்பேன். ஓம் சாய்ராம்.